வணக்கம் and welcome back to my channel New Crystals. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம ப்ளீஸ் New Crystal சேனலுக்கு Subscribe பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Without further delay வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷலாக மினி நான்வெஜ் தாலி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தாலி ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 30 to 45 மினிட்ஸ் தான் ஆகும். யூஸ்வலாக ரெடி பண்ணுற மாதிரி ரைஸ், தயிர், ரசம் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மட்டன் பிரியாணி அண்ட் சூப்பு பண்ணுறதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 20 மினிட்ஸ் 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை தனியாக ஈர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளார ஒரு 2 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டை நசுக்கி அதில் சேர்த்து பாதி தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து எல்லா பொருட்களும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி நம்ம ஆல்ரெடி வேக விட்டு எடுத்து வச்சுருக்க மட்டன் தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து இறக்கிடலாம். அடுத்து மட்டன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், மசாலா பொருட்கள், வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வாஷ் பண்ண சிக்கனையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காகி சிக்கன் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 3 எக்கை நல்லா பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் இறக்கிடலாம். மினி நான்வெஜ் தாலிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஹோட்டல் போய் வெரைட்டியாக இந்த மாதிரி சாப்பிடாம வீட்டிலையே நம்ம வெரைட்டியாக ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செலவும் மிச்சம், ஹெல்த்தியும் கூட. மோரோவர் ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from New Crystals. Be safe, be healthy. Thank you.